திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து தமிழக மின்சார வாரியம் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிய நிலையில் இன்றைக்கு அந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, தேமுதிக என பல்வேறு கட்சிகள் இந்த பிரச்சனையை சட்டப்பேரவையில் ஒருமித்த குரலில் முறைகேடு நடந்திருக்கிறது, இது பற்றி விசாரணை தேவை என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை, கொள்முதல் விதிமுறைகளின்படிதான் நடந்திருக்கிறது, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எத்தகைய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவோ அதையொற்றித்தான் இப்போதும் வாங்கப்பட்டிருக்கிறது, எனவே இதில் ஊழல் முறைகேடு என்ற புகார் இல்லை, அது ஏற்கத்தக்கதல்ல என்ற விளக்கத்தை தந்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் விவாதிக்கலாம். தமிழ்நாட்டின் மின் தேவையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அதை நிறைவு செய்வதற்காக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பற்றியும் நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு கே டி ராகவன், பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு முகிலன், திமுகவின் திரு பொள்ளாச்சி உமாபதி, அஇஅதிமுகவின் திரு கௌரி சங்கர். வணக்கம். முகிலன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம். முதல் முறையாக நேர்பட பேஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க. 4 நிறுவனங்கள், GMR, பிள்ளை பெருமாள் மின் நிலையம், மதுரை மின் நிலையம், சாமல்பட்டி மின் நிலையம்னு 4 தனியார் நிறுவனங்களிடமிருந்து 15 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மின்சாரத்தை வந்து 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ள வாங்கணும், ஏன் ஒரு யூனிட்டை 15 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க, அதில் ஊழல்னாங்க. ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சொன்னது 12 ரூபாய் 50 காசுக்கு தான் வாங்குகிறோம், அதில் அவங்களுக்கான உற்பத்தி செலவே 11 ரூபாய் ஆகிறது, அதுவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அவங்க தர வேண்டியதாக இருக்கிறது, இதில் முறைகேடு இல்லைன்னு அவர் சொல்கிறார். எதிர்க்கட்சிகள் புகாருக்கு அமைச்சர் சொன்ன பதில் உங்களுக்கு நிறைவை தருகிறதா? இல்லை, அமைச்சர் சொன்னதில் நிறைவில்லை. அதாவது இதில் முறைகேடு என்பது கட்டாயம் நடந்திருக்கிறது என்பதை பல்வேறு வகையில் ஏற்கனவே அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, மின்வாரியத்துறைகளை ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்ற காந்தி போன்றவர்கள்லாம் 24,000 கோடி அளவிற்கு தமிழகத்தில் மின்வாரியத்தில் ஊழல் நடந்திருக்குது, முறைகேடு நடந்திருக்குன்னு பல்வேறு தகவல்களை வெளியே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அமைச்சர் சொல்வது என்பது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு செய்தி. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது தொழிற்சங்கம் நடத்தக்கூடியவர்களோ குற்றச்சாட்டை சொல்லலாம், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில. ஆனால் சட்டமன்றத்தில் சொல்லும்போது ஒரு பொறுப்பு, அந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிற அமைச்சர் தன்னிடம் இருக்கிற புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு சொல்கிறார் ஊழல் நடக்கல, முறைகேடு நடக்கலன்னு. எந்த அடிப்படையில் அவர் சொல்றது திருப்தி இல்லைன்னு சொல்றீங்க? ஒரே விஷயம், உண்மையிலுமே இவர்கள் முறைகேடு நடக்கவில்லை என்று சொன்னார். கடந்த மாதம் பருப்பு வாங்கியதில் முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னோன்னே அமைச்சர் அவர் மேலே வழக்கு தொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்கிறது இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது இவர்கள் அதே வழியை ஏன் பின்பற்ற தவறுறாங்க? அப்போ அதற்குள்ள என்னது, பல்வேறு தவறுகள் நடந்திருக்குது, முறைகேடு நடந்திருக்குது என்பது அப்பட்டமான உண்மை என்பது தான் அதில் விளங்கக்கூடிய செய்தி. நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, 3300 மெகாவாட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், தனியார்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதில் இப்போதைக்கு ஆஸ் ஆன் டுடே இன்றைக்கு வந்தது 224 மெகா யூனிட் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மீது அக்ரிமெண்ட் தான் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்ட அக்ரிமெண்ட் தான். அதே அக்ரிமெண்ட்டு 15 வருஷத்துக்கு போட்ட அக்ரிமெண்ட்டு தொடர்ந்து வருகிறது. ₹1.34 தான் அந்த கம்பெனிக்கு போய் சேருது. 37 காசு, ₹1.37 தான் அந்த கம்பெனிக்கு போகுது. மீதி எல்லாமே நேச்சுரல் கேஸ், அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு உள்ள எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய இது பூரா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணுறோம், நம்ம நேரடியாக கம்பெனிக்கு கொடுக்கறது இல்லை, கம்பெனிக்கு போகுது. இதில் ஊழல் செய்வதற்கு எந்த விதமான ஒரு ஈவன் இளங்கோ கூட இன்னைக்கு சொல்லியிருக்கார், தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி தலைவர் இளங்கோ கூட, இல்லைன்னா என் மேலே கேஸை போடுங்களேன்னு அவர் பிரதர் சொன்ன மாதிரி உள்ள கேஸுகளே லட்சக்கணக்கான கேஸ் பெண்டிங் இருக்குது. இது வேறு இது ஒரு கேஸை போட்டுரும் கிடையாது. அதாவது அவருக்கு கொடுத்த தகவல், தம்பி சொல்ற தகவலும் தவறான தகவல்களை வச்சுட்டு ஊழல் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் பேசுறாங்க. விஸ்வநாதன் இதுல ஊழல் செய்யல. நத்தம் விஸ்வநாதன் பேசின பேச்சிலிருந்து 2 கேள்விகளை உங்கள்ட்ட கேட்கணும். ஒன்று, 15 வருஷ காலத்துக்கு 3300 மெகாவாட் அளவுக்கு 11 தனியார் நிறுவனங்களிடம்
₹4.91 ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க கொடுக்கணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு. இதுல ஜிண்டால் நிறுவனத்திடமிருந்து 150 மெகாவாட்டும் ஓபிஜின்ற நிறுவனத்திலிருந்து 74 மெகாவாட் மட்டுமே தற்போது பெறப்படுகிறது. மற்றவை படிப்படியாக பெறப்படும்ன்றாரு. அதாவது ₹4.91 15 வருஷத்துக்கு வாங்கின இதுல 3330 யூனிட்ல இவங்க வாங்கி இருக்கிறது 224 யூனிட். இதை படிப்படியா வாங்குவோம்னு இதுக்கு வேகப்படுத்தாம தனியார் நிறுவனங்கள்ட்ட ₹12.50 கொடுத்து வாங்குற மின்சாரத்துக்கு அந்த கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி விளக்கம் கொடுக்கறத ஒரு அமைச்சர் கொடுக்கிற விளக்கம் சரின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல இது யாரையும் மூடி மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாங்கினது உண்மை. ஏன்னா கரண்ட் இல்லாம இன்னைக்கு தொழில் பாதிக்கப்படுகிறது, மக்கள் இருளி சொல்றாங்கும் போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எவ்வளவு ரூபா வந்தாலும் பரவாயில்ல வாங்கி மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அதனாலதான் அம்மா என்ன சொன்னாங்களோ அதுக்கு படி விஸ்வநாதன் பண்ணாரே தவிர இது கையூட்டு பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ₹1.37 அந்த கம்பெனிக்கு போகுது. மிச்சம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆயில் கார்பரேஷனுக்கு தான் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நேரடியா அந்த கம்பெனிக்கு எதுக்கும் போறது கிடையாது. இதுல ஊழல் ஓஜிசிக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லல. 3 எரிபொருளுக்காக 4 கம்பெனிக்கு அவர் சொல்றது எரிபொருளுக்காக மட்டும் அவர்களுக்கு ஆகும் செலவு ₹11. இந்த எரிபொருள் செலவு மொத்தமும் அவர்களுக்கு தரப்படுகிறதுன்னு சொல்றது ஏன் கடந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்றதுனாலேயே ₹12.50 அளவுக்கு கொடுத்து இவ்வளவு உயர்ந்த கட்டணத்துல வாங்குறதுன்றது மின்வாரியம் நஷ்டம் ஆகாம என்ன செய்யும்? நஷ்டம் தான் ஆகும். மக்களுக்கு ₹1 இட்லி கொடுக்கறான், நஷ்டம் இல்லையா? ₹3 தயிர் சாதம் கொடுக்கற நஷ்டம் இல்லையா? அதே மாதிரி இதுல நஷ்டம் ஆகத்தான் கேட்டுக்கிறீங்க. நஷ்டம் வரத்தான் செய்யுது. நஷ்டத்துல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு கரண்ட் கொடுக்கணுங்கிற உயர்ந்த எண்ணத்துல தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செஞ்சாங்களே தவிர மற்றபடி நஷ்டம் ஆகுங்கிறது தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இந்த ரூபாயெல்லாம் பிக்ஸ் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாம மூடி மறைச்செல்லாம் செய்ய முடியாது. ரெகுலேட்டரி இது இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி இருக்கு. இவங்கெல்லாம் முடிவு பண்ணி தான் செய்யறாங்களே தவிர நத்த விஸ்வநாதன் முடிவு எடுக்க முடியாது. அவரால் முடிவு எடுத்து இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. வாங்க வேண்டாம்னு எடுக்கிற முடிவு இவ்வளவு அதிகமான பணத்தை கொடுத்து வாங்கினா அதுல சந்தேகம் வரும். ₹4 கிடைக்கிற ஒன்றை ₹15 நம்ம வாங்குற சூழலை மக்கள் கேள்வி கேட்பார்கள். எனவே இதை வாங்காம இருக்கலாம்ன்ற உரிமை நத்தம் விஸ்வநாதனுக்கு இருக்கு. ஆனா அப்படியுமே இப்ப வாங்கி இருக்கிறது 224 மெகா யூனிட் தான். 3300 மெகாவாட் வாங்கல. அதனால ஊழல் உங்களுக்கு பெரிய அளவுல எல்லாம் கிடையாது. ஊழலே செய்யல, ஊழல் அந்த அளவுக்கு போகவும் முடியாது. 224 யூனிட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் போட்ட ஒப்பந்தங்கள் வழிமுறைகளின் அடிப்படையில் தான் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. திமுக ஆட்சி தான் வழிகாட்டுது அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் சொல்றதை உங்களால மறுக்க முடியுமா? இதை கடுமையா மறுக்கிறேன். இந்த இதுல ஏற்கனவே இப்ப நீங்க சொன்ன மாதிரியான அந்த ஜிண்டால் போன்றவங்களும் ஓஎஃபிஜி போன்ற நிறுவனங்கள் ₹4 கொடுத்துருக்கு. அபானெல்லாம் ₹4.16 கொடுக்குது. ஆக இந்த இதை ₹4.16 இருக்கிறத வாங்க வேண்டியதை விட்டுட்டு இப்போ போய் ₹12 ₹14 ₹12 வச்சுட்டா கூட 3 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குவது என்பது தேவையற்றது. இதை விடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வடசென்னை திட்டம் ஃபேஸ் 2 போட்டிருந்தாங்க. 800 அனல் மின் திட்டத்தினுடைய ஃபேஸ் 2, மேட்டூர் அனல் மின் திட்டத்தினுடைய ஃபேஸ் 2, உடன்குடி திட்டம், இப்படி கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டங்களை முறையா நிறைவேற்றியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எல்லாத்தையும் திட்டமிட்டே, அதாவது தானே செய்ய வேண்டிய தயாரிக்க வேண்டிய இதுகளையும் தள்ளி வச்சுட்டு, இன்னும் சொல்ல போனா காற்றாலை, சூரிய மின்சக்தி இந்த மாதிரியா கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரங்களையும் இவங்க தவற விட்டுட்டு இப்போ வேணுமே இப்போ இல்லை அதனால வாங்குறேன்னு ஊராம் வீட்டு நெய்ய என் பெண்டாட்டி கையன்னு யார் வீட்டு காசை எப்படி தூக்கி கொடுக்கறது? எவ்வளவு கொடுக்கிறது? திமுக ஆட்சி காலத்துல நீங்க வாங்கலையா தனியார்ட்ட? எவ்வளவு வாங்கினோம்? இந்த ₹12 வாங்கணும். அதிக விலை கொடுத்து வாங்குனது, அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கப்படுது. அதிகப்படியான யாரு? அதிகப்படியான 3300 மெகாவாட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டது யாரு? இந்த என்ன விலைக்கு? என்ன விலைக்கு? இதுதான் ₹13 கிடையாது. இந்த ₹13 அக்ரிமெண்ட் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய திட்டங்களை முறையாக நிறைவேற்றாத குற்றம் இன்றைய இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ₹12 இந்த கொடுக்கவே கிடையாது. சகோதரர் சொல்றபடி உங்க கூட்டணியில இருக்கு. 2006 வரைக்கும் மெகாவாட் உற்பத்தி 12600 மெகாவாட் உற்பத்தி பண்ணோம். அப்போ பவர் கட்டே கிடையாது.
2006க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி 10,100 மெகாவாட் தான் உற்பத்தி ஆச்சு. என்ன காரணம்னா தொடர்ந்து வந்த தொழிற்சாலைகள் காரணம். 2,500 ராஜீவ் காந்தியால் புகழ்பெற்ற அந்த ஸ்ரீபெரும்புதூர் இடத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஹுண்டாய் தொழிற்சாலை, நோக்கியா தொழிற்சாலை, மோட்டரோலா தொழிற்சாலை, டெல் தொழிற்சாலை, சாம்சங் தொழிற்சாலை, பிளக்ஸானிக் தொழிற்சாலைன்னு ஏராளமான தொழிற்சாலைகள் கழக ஆட்சியிலே வந்தது. அதனால 10ல இன்னைக்கு நீங்க சொல்லுங்க விடுங்க தொழிற்சாலை எல்லாம் மூடியாச்சா என்ன? அது கழக ஆட்சி மூடியாச்சுங்க. சரி, இப்ப அது ஒரு பிரச்சனை. அதாவது தொழில் நிறுவனங்கள்ல நீங்க ஊக்குவிச்சீங்க, அதுக்கு 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தீங்க. அதே வேளையில விவசாயத்துக்கும் சிறு தொழில்களுக்கும் குறு தொழில்களுக்கும் உள்நாட்டு தொழில்களுக்கும் முறையான மின்சாரம் கிடைக்கலன்னு சொல்ற ஒரு பார்வை அதுல இருக்கு. திரு ராகவன், உங்க கூட்டணியை சேர்ந்த அந்த இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே வடசென்னை அனல்மின் திட்டம், மேட்டூர் அனல் திட்டங்கள் கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டது, இவர்கள் ஆட்சியில் தொடங்கப்படவில்லைங்கிற அதையும் சேர்த்து சொல்லுங்க. சரி திரு ராகவன், உங்க கூட்டணியை சேர்ந்த திரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை முதல்ல எழுப்பினார். அவர் சொன்ன ஒரு கருத்து தெரிந்து இந்த அளவுக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுனால மின் வாரியத்துக்கு 1000 கோடி ரூபாய், 800 கோடியிலிருந்து 1000 கோடி வரையிலும் இழப்பு ஏற்படும். தேவையே இல்லாமல் தனியார் நிறுவனங்களிடமிருந்து இவ்வளவு அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மின்சார கொள்முதலின் பின்னணியில் பயனடைய போகிறவர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தணும்னு சொன்னார். அது மின்சார கொள்முதல்ல யாரோ பயனடைகிறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனால் அமைச்சரோ மத்திய அரசுக்கு தெரியாமல், மாநில ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தெரியாமல் நாங்க வாங்கல, அவங்களுக்கெல்லாம் தெரிந்து விதிமுறைகளின் படி தான் வாங்கியிருக்கோம், முறைகேடு இல்லைன்றார். இதுல நீங்க எப்படி பார்க்கறீங்க? மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எழுப்பின கேள்வி நியாயமானது. எப்படின்னா, நீங்க தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்கலாமான்னா பொதுவா எல்லா மாநிலங்களுமே தனியார் நிறுவனங்களுடைய இந்த மின்சார உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் வாங்குறோம், எல்லாருமே வாங்குறாங்க. இந்த அரசாங்கம் வாங்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. விண்மின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் தானே வாங்குறோம், அதுல ஒன்றும் குறை காணுவதற்கு அடுத்ததில்லை. ஆனா இந்த அமைச்சர் இன்னைக்கு சொன்ன இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3330 மெகாவாட் 11 தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டது. எவ்வளவுக்கு? 4.91 ரூபாய், கிட்டத்தட்ட 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு மின்சாரம் 11 தனியார் நிறுவனத்தை வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டு இங்க 12,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இதே நிறுவனங்களுக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னும் கூட சீக்கிரமா கொடுப்பான், இன்னும் நல்லா கொடுப்பான், சர்வீஸும் நல்லா இருந்திருக்கலாம். எதற்காக இந்த மாதிரி GMR, MPCL, SPCL, PP நல்லூர் இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து 12,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக மாநில அரசாங்கத்திற்கு விளக்கி இருக்கிற விளக்கம் உங்களுக்கு நிச்சயமா போறவே போறாது. இதாவதுங்க, அவங்க 11 ரூபாய் காஸ்ட்ங்கிறீங்க. இப்ப இந்த கம்பெனி இந்த 11 தனியார் நிறுவனங்கள் 5 ரூபாய் கொடுக்க போறாங்க பாருங்க, 4.91 ரூபாய் கொடுக்க போறாங்களே, அவங்க என்ன லாபம் எல்லாமே வைப்பாங்க? இங்க 11 ரூபாய் காஸ்ட், இவங்களுக்கு என்ன காஸ்ட் வந்திருக்கும்? அப்ப 3,000 ரூபாய் இல்லாட்டி 4 ரூபாய் காஸ்ட் இருக்கும். 1 ரூபாய் லாபத்திலேயாவது எதை உற்பத்தி, எந்த பொருளின் அடிப்படையில் உற்பத்தி செய்யறாங்க? நிலக்கரியில உற்பத்தி செய்யறாங்களா அல்லது கேஸ் பேஸ்ட் ஆன்றதை பொறுத்து விலை மாறுபடக்கூடும். நான் இல்லன்னு சொல்லல. அதாவது அதிக மின்சார உற்பத்திங்கிறது தான் இங்க வருதே தவிர அதோட காஸ்ட பத்தி தான் பேசுறோம். இப்ப இவங்க அந்த உற்பத்தி செய்ய முடியாது. அதே மாதிரி 11 நிறுவனங்களை இன்னும் சில நிறுவனங்களை ஊக்குவிக்கலாம்ல. இவர்களுக்கு 5 ரூபாங்கிறது 6 ரூபாய் கூட கொடுக்கலாமே. இங்க நீங்க 12 ரூபாய் 50 பைசா கொடுக்கறதா கொடுக்கலாம். இதுக்கு சரியான விளக்கம் மாநில அரசாங்கம் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு ராகவன், முகிலன், உமாபதி 3 பேரும் அரசாங்கத்தின் மீது குறை சொல்றதுனால உங்களுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பை நான் அதிகம் தர வேண்டி இருக்கிறது. ராகவன் இந்த விளக்கம் திருப்தியாக இல்லை. ஏன் குறைச்ச விலையில தர்றவங்களை ஊக்குவிச்சு அவங்கள்ட்ட ஏன் நீங்க அதிகமா வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கல? அவங்களுடைய உற்பத்தி திறன் எவ்வளவோ அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. மிச்சம் அதுக்கு மேல நம்மளுக்கு தேவை இருக்கிறதுனால உற்பத்தி வாங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 3,300 போட்டு அமைச்சருடைய 224 தான் வாங்கி இருக்கிறோம். அதுதான் கேக்குறேன், 3,300 வாங்கல. அது 15 வருஷத்துக்கு 3,330 வாங்குறது வழித்தடங்கள் இல்லன்னா அதையும் கூட வாங்கி இருந்திருப்போம். வழித்தடம் இல்லைன்னா மத்திய அரசு மேல குறை சொல்றீங்க. வாங்கல. வழித்தடம் இருந்திருந்தா 3,300 வாங்கி இருந்திருப்போம். ஆனா வழித்தடங்கள் இல்ல. அதனால வாங்குறது இது வரைக்கும் ஆசான் டுடே வாங்குறது 224 தான். இதுல என்ன பெரிய ஊழல் நடந்திருக்கும்? ஆனா கரண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? மக்களுக்கு கரண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? எங்கேயாவது கடனை வாங்கியாவது 5 ரூபாய், அது 12,000 ரூபாய், 7 ரூபாய் அதிகமாக ஏன்? அதுவும் தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 4.91 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதுவும் தனியார் நிறுவனம் தான் வாங்குறீங்க. நடுவுல கிட்டத்தட்ட 8 ரூபாய் வித்தியாசம் இருக்கிறதே. அந்த 8 ரூபாய் வித்தியாசம் சொல்லணும் இல்ல? இந்த அரசு சொல்றது திரு கௌரிசங்கர் சார்பில் நான் பேச வேண்டியது. இவங்க அதிமுக தரப்புல பேசுறதுக்கு ஒருவர் தான் இருக்கிறதுனால நான் அவங்க வாதத்தை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இவங்க சொல்றது
குறைந்த விலைக்கு மின்சாரம் கிடைக்கிறது, அதிக விலைக்கு மின்சாரம் இருக்கிறது. எப்போ பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதோ அப்போ வந்து குறைந்த விலையில வாங்க ஆரம்பிச்சு அந்த படிப்படியாக கடைசி ஆப்ஷனா தான் இந்த அதிகமா விலை கொடுத்து வாங்குறதுக்கு போறோம். குறிப்பாக அமைச்சர் சொல்ற கருத்து சொல்றேன். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய இரவு நேர படிப்புக்காக தேர்வு நேரங்களில் மிக மிக அவசியமான நேரத்துல தான் இவ்வளவு வாங்குறோம்ன்றாங்க. சரிதானுங்க. தினமே பள்ளிக்கூடங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் தினம் தான் கொடுத்துரும், தினம் தான் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க, உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கை எடுக்காம கரண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லங்க, பிரச்சனை இருக்கு. 96-98 மத்திய அரசு வந்து தனியார்கிட்ட மின்சாரம் கொள்முதல் பண்ணுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை வந்து கொண்டு வருது. அந்த அடிப்படையில் தான் தொடங்கப்படுது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்சார வாரியம் பல நூறு கோடி லாபத்தில் இயங்கிட்டு இருக்குது. 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பொன்னையன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மத்திய அரசு சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் தனியாரிடம் வாங்க தொடங்குனதுனால நமக்கு மின்வாரியம் வந்து நட்டத்தில் இயங்க தொடங்குதுன்னு சொல்லி 2001 சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னவர்கள் 2003 தமிழ்நாட்டில் வந்து மின்சார சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான வகையில் அது வந்து ரெகுலேட்டரி போர்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் செய்யலை. இவர்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டுக்கொண்டு தன்னுடைய பணப்பையை நிரப்புகின்ற வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2500 மெகாவாட் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்ப உற்பத்தி செஞ்சது. அப்ப நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்கல, அப்ப நம்ம யார்கிட்டையும் மின்சாரத்தை வெளியில இருந்து தனியார் கம்பெனில இருந்து பெறல. 12,600 மெகாவாட் உற்பத்தி 2001-2006 செஞ்சோம். மேற்கொண்டு நம்ம கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நம்ம கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த நடிகர் எல்லாம் வந்து தண்ணி கொடுக்காத ஸ்டேட்டுக்கு எதுக்காக மின்சாரம் கொடுக்கணும்னு இங்க இருந்து நெய்வேலிக்கு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பிரச்சனையில தவறு கிடையாது. 12,600 மெகாவாட் உற்பத்தி ஆனது தவறா? கர்நாடகாவுக்கு கொடுத்தது வந்து நெய்வேலியிலிருந்து கொடுக்கிற மின்சாரம் என்பது மிகை மின்சாரம் அல்ல. ஒரு கருத்துல இருக்கீங்க நினைக்கிறேன். நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற எல்லா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது நினைக்கிறீங்க. அது மத்திய தமிழ்நாடு மிக பெருவாரியாக போகிறது. இல்ல நம்ம இப்ப பேச வேண்டியது கூடங்குளத்தில் இது மத்திய அரசினுடைய திட்டம். என்ன மத்திய தொகுப்பு? மத்திய அரசு யாருடைய அரசு? தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அரசு தான். இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு உற்பத்தி நிலையமாகட்டும் அல்லது கல்பாக்கம் மின் நிலையமாகட்டும், நெய்வேலி இது போன்ற மத்திய தொகுப்புல இருக்கிற நிறுவனங்களுக்கு இங்க இருந்து மின்சாரம் எடுக்கிற மின்சாரம் அனைத்தும் அந்தந்த மாநிலமே பயன்படுத்திக் கொள்வாங்க. இங்க இருந்து கேரளா தர்றாங்க, மற்ற ஊருக்கு தராங்க. அதே மாதிரி மற்ற மாநிலத்திலிருந்தும் கைகா போன்ற இடத்துல இருந்தும் மற்ற ஆந்திராவில் இருக்கக்கூடிய மத்திய மின் நிலையங்கள்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வருகிறது. அது இப்ப பிரச்சனை இல்லை. ஏன் அதிக விலை கொடுத்து குறைச்ச விலையில கிடைக்கிற மின்சாரத்தை விரைவுபடுத்தி வாங்க இந்த அரசு தவறியதா? இன்னொன்று, மின்வாரியம் தன்னுடைய முதலீட்டுல தானே உற்பத்தி செய்யறது ரொம்ப குறைச்ச விலை கிடைக்கிற ஒன்றை அந்த உற்பத்தியை விரைவுபடுத்தி செய்தார்களா? மின் உற்பத்தி திட்டங்களை திமுக ஆட்சியில போட்டதை செய்யலன்னு உமாபதி சொல்றாரு. அதை செய்தால் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. சரியா? அரசு 2006க்கு பின்னாடி அவங்க வந்து 10,100 மெகாவாட்டுக்கு உற்பத்தியை குறைச்சிட்டாங்க. 12,000 சொல்றது முழுசா கேட்டுக்கிறேங்க. 12,600 மெகாவாட் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டேட்ல 10,100க்கு வந்துருச்சு. மின்சாரம் இல்ல. அப்புறம் எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு. ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்க கூட நினைச்ச 6 மாசத்துல சரி பண்ணிடலான்னு விஸ்வநாதன் கடந்து உருண்டு பிறண்டு பார்த்தாரு, முடியல. எல்லாமே புது ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி புதுசா செய்யற மாதிரி தான் இதை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு.
நம்ம இது வாங்கல, நம்ம அக்ரிமெண்ட் போடல, தனியார் மின்சாரம் வாங்கலைன்னா இன்னும் இருள் சூழ்ந்து போயிருக்கும் தமிழ்நாடு. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு கூடாதுங்கிறதுனாலதான் இந்த விலை போடுற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால இதுல வந்து தவறோ ஊழலோ யாரும் செஞ்சதா எனக்கு தெரியல. அப்படி சொல்றது தவறான செய்தி. அதாவது 10/8/2014 டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்பவே எழுதுச்சு, தமிழ்நாட்டில் உற்பத்தியாகின்ற காற்றாலை மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள், இவர்கள் வாங்குவதில்லை, அதிகப்படியான விலை கொடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை ஆகஸ்ட் மாசத்திலேயே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா காற்றாலை மின்சாரத்தோட பிரச்சனை 4 மாதத்துக்கு தான் காற்றாலை மின்சாரம். அதை கூட முழுமையா எடுக்கல, வாங்கலங்கிறது தான் குற்றச்சாட்டு. காற்றாலை மின்சாரம் 4 மாசத்துக்கு வருது, அதையாவது முழுசா வாங்கி அந்த நிறுவனங்களுக்கு முழுமையாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதா பண்ணலங்கிறது தான் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் 48,000 கோடியை கடனா வச்சுட்டு அவங்களுக்கு யாருக்குமே பேமெண்ட் கொடுக்காம கவர்மெண்ட் வெளியே வந்துச்சு. 48,000 கோடியை பே பண்ணது அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னைக்கும் நீங்க வந்து விண்மில்லுக்கு வச்சிருக்க கடன் 75,000 கோடி முகிலன் சொல்றாரு. கிடையாது, தவறானது. 48,000 கோடி தவறான தயவு செய்து பதிவு பண்றது தப்பு. கொள்முதல் பண்ணதுனால கொடுக்க வேண்டிய பாக்கி இப்ப கொள்முதலே செய்யலன்னு சொல்லி காற்றாலை அதிபர்கள் அது அவங்களுடைய எவாக்குவேஷன் ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டும் சொல்றாங்க. 3 வருஷமா பேசிட்டு இருக்காருங்க திரு முகிலன். மின் உற்பத்தியில கொள்முதல் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு முறைகேடு ஊழல் பற்றி பேசுறோம். உங்களை போன்றவங்க முறைகேடு நடந்திருக்கின்றீங்க, அரசு இல்லைன்னு மறுக்கிறது. ஆனா இதற்கு அடிப்படை ஊற்றாக இருக்கிறது உற்பத்திக்கும் தேவைக்கும் இடைக்கிற பற்றாக்குறை. மாநிலத்தினுடைய உற்பத்தி 37%, மத்தியில வாங்குறது 33%, எல்லாம் சேர்த்தாலும் அரசு சார்பில் உற்பத்தி ஆகிறது 70%, தனியார்கிட்ட வாங்க வேண்டிய நிலைமை 30% இருக்கு. இல்லைன்னா இன்னமும் நெருக்கடி தான் கூடும். ஆனா இன்னும் கவலை தரக்கூடிய செய்தியாக அமைச்சர் சொன்ன ஒரு புள்ளிவிவரம் தருகிறது. 2011-12 இருந்த மின்சார தேவையை காட்டிலும் அடுத்த ஆண்டுல 14% கூடுதலாச்சு. இந்த ஆண்டு இன்னமும் 20% கூடுதலா மின்சாரம் தேவைப்படும் அப்படின்றாங்க. அது ஒரு புறம் தொழில் வளர்கிறது, அதெல்லாம் இதுக்கு ஒரு இதனுடைய காரண கூறுகளாக இருக்கலாம். இப்போ இவ்வளவு உற்பத்திக்கும் தேவைக்குமான அந்த பற்றாக்குறை இடைவெளி மிக அதிகரிக்கிற நேரத்தில் உற்பத்தி திட்டங்களை அரசின் சார்பில், மின்வாரியத்தின் சார்பில், மத்திய மாநில அரசுகள் சார்பில் மின் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு எடுக்கிற நடவடிக்கைகள் போதுமான அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதாவது இங்கே வந்து தமிழக அரசுலையும் சரி மத்தியிலையும் சரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அன்றாடம் போடப்படுது. பல பன்னாட்டு கம்பெனிகள் இங்கே வருகை தந்துட்டு இருக்காங்க, வர்றாங்க. பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தேவையான மின்சாரத்தை தடையில்லாமல் தரக்கூடிய அரசாங்கம். அந்த பன்னாட்டு கம்பெனிக்கு எவ்வளோ ஒரு ஆண்டுக்கு மின்சாரம் தேவை, அதற்கு நாம் உற்பத்திக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோங்கிற இலக்குகள் கிடையாது. அதனுடைய விளைவு தான் இப்போ 90களுக்கு பின்னாடி புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னாடி இங்கே தொடர்ந்து பன்னாட்டு கம்பெனிகளுடைய வருகை இருக்குது. அதற்கான தடையில்லா மின்சாரங்கள் வழங்கப்படுது. அது மக்களுக்கும் விவசாயத்துக்கும் அது வேற பிரச்சனை. மின்சாரம் இருக்கிற மின்சாரத்தை யாருக்கு தர்றாங்க? விவசாயிக்கு தர்றாங்களா, எம்என்சிக்கு தர்றாங்கன்றது வேற பிரச்சனை. ஒப்பந்தம் போடும் பொழுது நீங்க அது வேற ஒரு பிரச்சனை. நமக்கு இருக்கிறத யாருக்கு பகிர்ந்து கொள்றதுன்னு இன்னொன்னு, மின்சாரமே இல்லாம போக போகுது. 70% அரசுகிட்டையும் 30% தனியார்கிட்ட வாங்க போறாங்க. இந்த தேவை அதிகரிக்கும் போது அந்த 30ன்றது மேலும் கூடுதலாகும். அரசு முதலீடு செய்யலன்னா அரசாங்கம் உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறதா? நான் உங்களை கேட்டேன். உற்பத்தியில் கவனம் செலுத்தவில்லை. இது கட்டாயம் அரசாங்கம் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே 2013க்குள்ள அவருடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2013க்குள்ள நாங்கள் வந்து 5000 மெகாவாட் மின்சார உற்பத்தியை புதுசாக தொடங்க போகிறோன்னு சொல்லி தொடங்கினாங்க. ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் எந்த மின்சார உற்பத்தி, அதில் வந்து சோலார் பவர் மட்டும் நாங்கள் 300 மெகாவாட் உள்ள 10 இடங்களில் போட்டு 3000 மெகாவாட் வந்து சோலாரை தொடங்க போகிறோம், மற்ற வகையில் 2000 மெகாவாட் தொடங்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த செயல்பாட்டையும் செய்யவில்லை. அவர்கள் அதற்கான திட்டங்களை கொடுத்ததை முறையான வகையில் கொடுக்காதனால அந்த திட்டங்களுக்கான அப்ரூவலே கிடைக்கல. இதுக்கு அவருடைய பதிலை கேட்டுட்டு வரலாம். அவர் சொல்லக்கூடியதை குற்றச்சாட்டா நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. நான் குற்றச்சாட்டா நிராகரிக்கல. அவர் சரியான தவறுகளை அவர் பதிவு பண்ணலை.
அதாவது 2001 2006ல 2500 மெகாவாட் உற்பத்தி அரசாங்கம் பண்ணிச்சு. தேர்தல் அறிக்கையிலிருந்து இல்ல அவர் சொல்றதுல தேர்தல் அறிக்கையிலிருந்து சில பகுதிகளை கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு உற்பத்தி திறனை வந்து ஒரு 22 இடங்கள்ல, நான் பேர் வேணா உங்களுக்கு வாசிக்கிற டைம் ஆகுங்கிறதுனால மொத்தம் எண்ணிக்கையா சொல்றேன். 22 இடங்கள்ல 43,422 மெகாவாட் உற்பத்திக்கு ஒரு பிளானிங் பண்ணியாச்சு. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுல வந்து 2023ல விஷன்லயே 30,000 மெகாவாட் உற்பத்தி திறன் கண்டிப்பாக உறுதியாக கொண்டு வரப்பட அதுக்கு வந்து பணம் வேணும். 45,000 கோடி வேணும்னு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவர் மோடி சர்க்கார்ட்ட வந்து ஒரு 15,000 கோடி இதுக்காகவே ஸ்பெஷல் ஃபண்ட் கேட்டிருக்கிறாங்க. அதனால பிளானிங் இருக்கு, உற்பத்தி நிச்சயம் கொண்டு வருவாங்க. நிச்சயம் அந்த ஒரு நிலைமை ஏற்படாது தமிழ்நாடு. நீங்க சொல்றீங்க, நீங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக ஆட்சியின் மீது கடும் புகார சொல்லி இருண்ட காலத்துக்கு தமிழ்நாட்டை தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுகவோட தேர்தல் அறிக்கை 3 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாசகம் இருண்ட தமிழகம் ஒளிபெற. அதுல 2013ஆம் ஆண்டுக்குள் 10 300 மெகாவாட் சோலார் எனர்ஜி பார்க்ஸ் உருவாக்கப்பட்டு 3000 மெகாவாட் மின்சாரம் அதன் மூலம் தயாரிக்கப்படும் அப்படின்னு 2011 வாக்குறுதி தர்றீங்க. இன்னைக்கு அமைச்சர் படிச்ச இந்த புள்ளி விவரத்துல சொல்றது தமிழ்நாட்டின் தேவைக்கு மரபுசாரா எரிசக்தியின் மூலமாக பெறப்படுவது 6%க்கும் கீழே. மொத்தம் எல்லாம் சேர்த்து காற்றாலையும் சேர்த்து, காற்றாலையை சேர்த்தீங்கன்னா நீ வெறும் 465 தான். சோலார்ன்றது மிக மிக குறைவா இருக்கு. நீங்க சொன்ன வாக்குறுதிக்கும் தேர்தல் வாக்குறுதி 3 ஆண்டு காலம் கடந்த நிலையில நீங்களே வந்து டார்கெட் சொல்றீங்க 2013க்குள்ள 3000 மெகாவாட் 10 சோலார் பார்க்ல. இதுல எத்தனை சோலார் பார்க் வந்துருக்கு? இல்ல, காற்றாலையை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் பாத்தீங்களா நெல் உங்களுக்கு உற்பத்தியே இருக்காது. உற்பத்தி இருக்காது. அதான் சொல்ல வரேன். 10,100 மெகாவாட் உற்பத்தி பண்ண திமுக அரசு முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு 12,100 உற்பத்தி பண்ணி இருக்கிறோம். 2000 மெகாவாட் வந்து ஸ்பெசிபிக்கா உங்கள்ட்ட கேட்கிறேன். அதிமுக திமுக மீது குற்றம் சாட்டுவது வழக்கம், திமுக அதிமுக மேல குற்றம் சாட்டுவது வழக்கம். குற்றச்சாட்டு கிடையாது. நான் உண்மைதானே சொல்றேன், குற்றச்சாட்டவே இல்ல. நீங்க தனியார்ட்ட வாங்க வேண்டியதே இல்லை. நீங்க சோலார் பார்க்க சூரிய ஒளி மின்சார பூங்காக்களை அமைத்து 3000 மெகாவாட்டை 2013க்குள்ள நீங்க நிறைவேற்றி இருந்தால் தனியார்ட்ட போய் இவ்வளவு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஏன் செய்யல இந்த அரசு நான் கேட்கிறேன். அது பிளானிங்ல தான் போயிட்டு இருக்கு. சோலார் வந்து கண்டிப்பா வரும். நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அலார்மிங்கான விஷயம். இன்னைக்கு இவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பவர் டெபிசிட் மின்சார பற்றாக்குறை இந்த ஆண்டு 2012 13 பார்த்தீங்கன்னா 11% 15% போகுது. ஆனால் 2005 நமக்கு 1% தான் நமக்கு பற்றாக்குறை இருந்து இப்போ அதிகமாக மாறி போச்சு. மினிஸ்டர் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. இதில் பீக் பவர் சப்ளை பொசிஷன் ஒன்று சொல்றாங்க. தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். அது பீக் பவர் சப்ளை பொசிஷன் வந்து -34 போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபோர்சைட் இருக்கணுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை எந்த அரசாங்கத்திற்கு இருக்குமோ அவர்கள் வந்து யோசிக்க முடியும். நீங்க திட்டங்கள்லாம் எம்ஓயு போடுறீங்க, ரைட்டு, இதற்கு எப்படி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு இத மாதிரி டெபிசிட் இருந்தா நாளைக்கு என்ன நடக்கும்? தொழிற்சாலைகள் மூடப்படும், வேலையில் திண்டாட்டம் அதிகமாகும், இருக்கிறவங்களுக்குலாம் வேலை போகும். இது பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். இது 2 அரசாங்கங்களே அதுக்கு புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்ன? ஒரு நிதி மேலாண்மை சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரத்தை சரியா பயன்படுத்துறது இல்ல, எதிர்கால திட்டங்கள் இல்லை. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். வேற நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல குஜராத்ல இது மாதிரி டெபிசிட் இருந்தது. இன்னைக்கு மிகை மாநிலம் அது. பக்கத்துல இருக்க ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் எல்லாத்துக்குமே விற்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் அதுல லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப கூட மத்திய அரசாங்கத்துல குற்றம் சாட்டி ஏதோ சில வார்த்தைகள் சொல்லி இருக்கிறாங்க அமைச்சர். ஆனா அங்கேயும் கூட மாநிலத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் மத்தியில 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. அங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பிளானிங் இருக்கணும், மேனேஜ்மெண்ட். அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தனி ஃபீடர் கொண்டு வந்தாங்க, டொமஸ்டிக் சப்ளைக்கு தனி ஃபீடர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் தெஃப்ட்னு சொல்றாங்க, டிரான்ஸ்மிஷன் லாஸ், அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் தெஃப்ட், இதற்கெல்லாம் ஒரு செக்கிங் மெக்கானிசம் கொண்டு வந்தார். இன்றைக்கு குஜராத் வந்து மின்சாரத்துல தமிழக தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்ற கன்சர்ன் எல்லாம் உள்வாங்கி கொண்டு மின்சார திருட்டை ஒடுக்க முன்னாள் ராணுவத்தினரை கொண்டு மின்சார பாதுகாப்பு படை அமைக்கப்படும் நடந்திருக்கிறதா? நீங்க சரியா கேட்டீங்க. நீங்க ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க 3 பேஸ் கனெக்ஷன், இபி கனெக்ஷன் வந்து அர்பன் ரூரல் ஏரியால கிராமத்துலயும் நகரப்பகுதி மக்களுக்கு 4 வருஷத்துல 3 பேஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நடந்ததா? அதுக்கான முயற்சியில நீங்க சொன்ன மாதிரி தெஃப்ட்டுக்கு துணை முன்னாள் ராணுவத்தினை வச்சு அமைப்படை எங்க இருந்தது?
நீங்க செக்கிங் மெக்கானிசமே இல்லாம இன்னைக்கு வந்து மற்றவங்களை குறை சொல்லாதீங்கன்ற ஒரு ஃபோர்சைட் இல்லை. அவர் பதில் சொல்லட்டும். 3 phase கரண்ட் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எய்ம். ஆனா உள்ள கரண்டே கொடுக்க முடியாத அளவுக்கு நாடு வந்த நிலையில நான் 3 phase கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா? கரண்ட் கொடுக்கணும்ங்கறதா சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம், இருண்ட தமிழகத்தை மீட்டெடுக்க இரட்டைலைக்கு வாக்களிங்கன்னு கேட்டீங்க. நல்ல நீங்க ஞாபகம் இருக்கு அவங்களுடைய வாசகங்கள். இன்னைக்கு அதை சொல்லி இப்படி நாடு இருக்கிறனால என்ன 4 வருஷமா நீங்க தானே இருக்கிறீங்க. அப்ப தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள். உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்லாம் துருப்பிடிச்சு போய் புதிய ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி மின்வெட்டுங்கிற பிரச்சனையே இடம் வராது. முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காதலிக்கு நேரம் இல்ல ஒரு இது வரும். ஏன்னா என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறேன், சினிமா எடுக்கிறேன், ஒரு போட்டா எடுத்தியாயான்னு அந்த மாதிரி இதுல சொல்லிட்டு இந்த 10 சோலார் யூனிட் செய்யறேன்னு சொன்னாங்களே, ஒன்னையாவது செஞ்சியா? இவர் தோழர் ராகவன் கேட்ட மாதிரி அந்த மின்சார திருட்டு தடுக்கிறதுக்கு ஒரு படை அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை பத்தி ஏதாச்சும் ஒரு நிலவரம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட வடசென்னை மின் திட்டத்திலிருந்து, மேட்டூர் மின் திட்டத்திலிருந்து, எண்ணூர் மின் திட்டத்திலிருந்து, உடன்குடி மின் திட்டத்திலிருந்து, செய்யூர் மின் திட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் கிடப்புல போட்டது இவங்க இது எல்லாம் கிடப்புல போட்டு இந்த ஒப்பந்தத்தை திமுக செஞ்சது. செய்யூர் பவர் ப்ராஜெக்ட் அவங்க நிறுத்தினா நீங்களும் தான் நிறுத்தினீங்க. அது மத்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட செய்யூர் மின் திட்டம் வராம பார்த்துக்கிட்டது நீங்களும் தான். ஒரு தகவல் சொன்னாரு. 2008 தொடங்கின திட்டமே குறிப்பா மேலூர் எக்ஸ்டென்ஷனும் சரி, வள்ளூர் திட்டம் சரி, வழக்கமா இந்த மாதிரியான அமைக்கின்ற வேலையை வந்து பிஹெச்இகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இதை வந்து ஜிஎம்ஆர் என்ற ஒரு கம்பெனி, ஜிஎம் ரகுபதி என்ற ஒருவருடைய கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி வேலை செஞ்சு அது பயங்கரமா டர்பன் பிரச்சனையாகி டர்பனை மாத்துறதுக்கு வள்ளூர்ல தமிழக மெக்காவாட் தொடங்கன்னு சொல்லி 90 மெக்காவாட் தொடங்கன்னு சொல்லி டர்பன் பிரச்சனையாகி அவங்க மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இத்தாலியிலிருந்து கொண்டு வந்த டர்பனை தமிழ்நாடு மின்சார வாரியம் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி டர்பனை மாற்றி அவங்க வேலை செய்யாமல் ஒரு வருஷம் உற்பத்தி பண்ணாமல் இருந்ததுக்கு தமிழ்நாடு அரசு 495 கோடி ரூபாய் நட்ட லாஸ் கொடுத்து, இப்படி இதே மாதிரி தான் மேட்டூரும் இவர்கள் சொன்ன 2011 மேட்டூர்ல வந்து அவர் உற்பத்தியை தொடங்கலின்னு சொல்லி சொன்னா அதற்கு வந்து மாதம் 107 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 31 மாதத்துக்கு 3500 கோடி ரூபாயில 1 ரூபாயை கூட அரசாங்கம் வந்து வாங்கல. இப்படி எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா கொடுக்கக்கூடிய திட்டங்களை போடும் பொழுதே கூட இவர்களுக்கு உண்மையிலுமே இந்த திட்டங்கள் குறித்த காலத்தில் நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிறுவனத்திற்கு அதற்கான திறமை இருக்குதா, தகுதி இருக்குதா? அதாவது மின்வாரியத்தினுடைய நஷ்டத்துக்கும் மின்சார பற்றாக்குறைக்கும் முறைகேடு, ஊழல், தொலைநோக்கு பார்வை இல்ல அப்படின்றது மட்டும் காரணம் இல்ல, நிர்வாக திறமையின்மை அப்படின்ற ஒன்றும் இதற்கு ஒரு அம்சமாக இருக்கு. நிர்வாக திறமை இல்ல, இவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்கறாங்க எல்லாமே உள்ளடக்கி இருக்கு. அதுல வந்து அதிமுக திமுக என்ற வேறுபாடு இல்லை, இரண்டுமே அதற்கு உட்பட்டவர்கள் தான் நாங்க பேசுறோம். இதுல வந்து இப்ப குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மின்சாரத்தில் வந்து 5000 மெகாவாட்டை வந்து 2013 புதுசாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்ல கொண்டு வர முடியலைங்கிறதுக்கு பாலிசி வைஸ்லேயே இங்கே ஒரு அடிப்படையான தப்பு பண்ணாங்க. ரெகுலேட்டரி போர்டு வந்து இங்கே அமைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணதை ரெகுலேட்டரி போர்டு வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் அதற்கான ப்ராஜெக்ட் கொடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹை டென்ஷன் கன்சியூமர்னு சொல்லி அப்படி போனதுனால ரெகுலேட்டரி போர்டு அதுக்கு அலோவ் பண்ணல. அப்போ பேசுவது மட்டுமல்ல, பேசுவதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா குண்டு பூரா ரேஷன் கடையில் கொடுத்து மாற்றுறாங்க. நான் சொல்கிறேங்க தொடர்ந்து அப்படி மாற்றினாவே தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 800 மெகாவாட்டுக்கு மேலே மின்சாரம் மிச்சமாகும் அப்படின்ட்டு. அதை பற்றி தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசினாங்களே ஒழிய நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வேலையும் செய்யலை. டிரான்ஸ்மிஷன் லாஸ் அது வந்து கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. சர்வதேச அளவில் வந்து அது 10 விழுக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை ஒழுங்குபடுத்தினாவே 1000 மெகாவாட்டுக்கு மேலே வருது. இதை எல்லாமே நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. எல்லாமே ஆக்டிவிஸ்டுக வந்து ஆர்வலர்கள் சர்வதேச புள்ளிவரத்தோட பார்த்து இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்றது இயற்கை. நிர்வாகம் செய்யறவங்களுக்கு அதற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கஷ்டங்கள் என்ன இருக்குன்றது அவங்க சொல்லணும். திரு கௌரிசங்கர், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்க? அருகாமையில் கேரளாவில் நடக்கிறது இங்கே நடக்கலைங்கிறதா கேள்வி. நிர்வாக அமைப்புகள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஆகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னும் ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு இந்த மின் வெட்டுங்கிறது தமிழ்நாட்டில் வராது சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைங்க 6 மாசம் கம்ப்ளீட்டா எல்லா கடந்தது பூராமே ஒரு நியூ ப்ராஜெக்ட் மாதிரி. 2011 தேர்தலுக்கு வந்ததுல 6 மாத கதை 6 மாசத்துல பாருங்க. மனசாட்சி தொட்டு பேசவே 12100 மெகாவாட் உற்பத்தி ஆயிடுச்சு. இப்ப 11900 இருந்து 12100 மெகாவாட் வரைக்கும் வந்துருச்சு.
நம்மளுடைய தேவை வந்து 12,400 தான். இன்னும் ஒரு 6 மாசத்துல அந்த உற்பத்தி வந்துருச்சுன்னு சொன்னா மின் கட்டுங்கிறதே வராது உங்களுக்கு. உமாபதி, உங்க ஆட்சி காலத்துல இந்த மின் வெட்டுன்றது தொடங்கி இன்றைக்கு அதிகமாகிறது. அன்றைக்கும் மின்சார கொள்முதல்ல அதிகமாக விலை கொடுத்து வாங்கின நிலைமை இருந்தது. அதை ஒரு சாதனையாகவே சொன்னீங்க, அதிக விலை கொடுத்து நாங்கள் வாங்கி மக்களுக்கு உதவணும்னு. ஆனால் இன்றைக்கு தனியார்கிட்ட போய் வாங்குறதுன்ற ஒன்று இது இவ்வளவு சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருக்கிறது. இப்போ அரசாங்கம் இதில் வந்து புதிய மின் நிலையங்களை புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக ஆட்சியிலையும் சுணக்கம் இருந்ததுன்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைங்கிறத சொல்ல வரோம். அதாவது 2006 to 2011 இருந்தது திமுக ஆட்சியில் இருந்த திட்டங்களை இதனுடைய என்னென்ன செஞ்சதுங்கிறத நான் வரிசையாக இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இப்போ என்ன வந்துச்சிருக்கேன், அதே காலத்தில் எந்த அளவிற்கு திமுக ஆட்சியில் வந்துட்டு எந்த புதிய தொழிற்சாலைகள் இந்த நாட்டில் வந்துச்சுங்கிறதையும் சொன்னோம். அப்ப அத்தனை தொழிற்சாலைகள் வரும்போது பத்தாம போனது அப்படிங்கிறது வேற. இல்ல நீங்க புதிய தொழிற்சாலை கொண்டு வரீங்கன்னு சொல்றீங்கல்ல, பெருமைப்படுத்தி பேசுகிறீங்க. அதுக்கான மின்சார தேவை இருக்கும்னு யோசிக்க வேண்டாமா? அத ஃபோர்சைட் இல்ல, எப்போ செய்ய வேண்டும். ஆமா, அதுதான் எந்த ஒரு திட்டமும் எடுத்தவனே போறதில்ல. நீங்க இதுக்கு சொல்லுங்க, ஒரு மின்சாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்க அடிக்கல் நாட்டின நாள்ல இருந்து மின்சாரத்தை பொறுத்தவரை 500 மெகாவாட்டோ 1000 மெகாவாட்டோ குறைந்தது 3 வருடம் ஆகுறது ஒரு மின் உற்பத்தி எட்டுறதுக்கு. அதிகபட்சம் ஆனா 3 வருஷத்துல எதுவும் நடந்துறது இல்ல. 4 வருடம் 5 வருடம்லாம் ஆகுது. கூடங்குளம் எல்லாம் 15 வருஷம் ஆயிடுச்சு சொல்லிட்டே இருக்காங்க. பாருங்களேன் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். கூடங்குளம் நான் கேக்குறேன், மின்சார தட்டுப்பாடு இருக்கு கூடங்குளத்துல. மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா யூட்டர்ன் தான் அடிச்சாங்க. முதலெல்லாம் சொல்லிட்டு இப்ப கொண்டு வரணும், சரியான திட்டங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்க கூட இல்லாம அதுலயும் தானே அரசியல் செய்யறாங்க. இல்ல, அவங்க அனுமதி கொடுத்த பிறகு மின்சாரம் வரலையே. அவங்க அனுமதி ஒரு ஆண்டு காலம் தாமதமானது உண்மை. தாமதமான பிறகு அனுமதியை அரசாங்கம் கொடுத்து உற்பத்தியை தொடங்குன்னு எல்லா பாதுகாப்பும் கொடுத்த பிறகும் மின்வாரியத்துக்கு மின்சாரம் வந்த மாதிரி ராஜீவ்காந்தி பீரியட்ல போடப்படாது, டிலே ஆயிருக்குங்கிறது அதுல ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. கமிஷன் ஆன பிறகு மின்சாரம் வர திட்டங்கள் கொண்டு வரும்பொழுது அரசாங்கம் அதுல அரசியலை, ஆட்சியாளர்கள் அரசியலை பார்க்க கூடாது. இவங்க அரசியலையும் பாக்குறாங்க. ஆனா நாங்க வந்தோடனே 4 வருஷத்துல கொண்டு வந்துருவேன். ஒரு ஃபோர்சைட் இல்லாத திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தனாலதான் தமிழகம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது மின்சார தட்டுப்பாட்டுல நான் சொல்றேன். உற்பத்தி ஆயிடுச்சு, மின்சார உற்பத்தி தொடங்கன்னு சொல்லி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து சின்கர்னேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் 1.5 ஆண்டுகளே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகல. உலக அளவுல எந்த ஒரு அனல் மின் நிலையமாக இருக்கலாம், அணுமின் நிலையமாகலாம், சின்கர்னேஷன் பண்ணி 6 மாதத்துல மின் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்பது அது ரெகுலேட்டரி போர்டுடைய விதி. இன்னைக்கு வரைக்கும் இது நடைமுறைப்படுத்தல. ஆனா கூடங்குளம் அணு உலையில மின்சார உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாரும் சமுதாயத்தில் இருக்காங்க. 1 மெகாவாட் கூட மின்சார உற்பத்தி ஆகி அதற்கான கட்டணத்தை வந்து அரசு பெற்றுக்கொள்ளாத நிலையில உற்பத்தி ஆயிடுச்சுன்னு ஒன்று பேசுறாங்க. கடந்த ஆண்டு வந்து சட்டசபையில வந்து ஜவஹர்லால் அவர்கள் கேள்வி எழுதின பொழுது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தெளிவா சொன்னார், எங்களுக்கு வந்து உள்ள என்ன நடக்குன்னு தெரியும். இதுதான் உண்மையான நிலை. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மத்திய அரசுடைய தொகுப்பிலிருந்து என்ன மின்சார உற்பத்தி ஆகுது, என்ன பிரச்சனை என்பது தெரியாத ஒரு அவல நிலையில தான் தமிழகம். தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவதற்கு காரணம் அஇஅதிமுக அரசா, திமுக அரசா அல்லது மத்திய அரசா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அதிமுக அரசு என்று 50% நேயர்களும், திமுக அரசு என்று 20% நேயர்களும், மத்திய அரசு என்று 30% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கௌரிசங்கர், பாதி பேர் உங்க மேல குறை சொல்றாங்க, தனியார்கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க காரணம்னு மக்கள் சொல்றாங்க. இதற்கு அவங்களோட புரிதல், ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்து 6 மாதம் ஓராண்டு காலம் வரையிலும் திமுக ஆட்சி நீங்கள் குறை சொல்லி அவங்க திட்டத்தை நிறைவேற்றல, அவங்களுடைய நிர்வாக சுணக்கம் தான் இந்த நிலைமை காரணம் அப்படின்னு சொன்னதை ஏற்கிற நிலைமையில மக்கள் இருந்திருக்கலாம். 3 ஆண்டு காலம் நிறைவடைந்த பிறகு இன்னமும் மின் பற்றாக்குறை இருக்கிறது, தனியார்கிட்ட அதிகம் வாங்க வேண்டியது இருக்கிறது, அதன் மூலமாக முறைகேட்டு புகார் வருகிறது. இதற்கு இந்த அரசு காரணம்னு சொல்லப்படுற இந்த மக்கள் கருத்து அல்லது நேயர்களுடைய கருத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? மின் உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம நினைச்சபடி 6 மாசத்துலயே 1 வருஷத்துலயே 2 வருஷத்துலயே உற்பத்தியை பெருக்கலாம்னு பண்றது முடியாது. இப்போ கூடாங்குளத்தில் பார்த்துக்கிறீங்களேன்,
உங்களுக்கு வந்து ஒரு 10-15 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எஃபெக்டிவா ஒரு 2 வருஷமா இந்த கரண்ட் தரேன், அடுத்த வாரம் வந்துடும், 10 நாள்ல வரும், 20 நாள்ல வரும்னு நாராயணசாமி ஏர்போர்ட்ல சொன்னதை நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம். பட் இது வரைக்கும் அவர் பிரதர் சொன்ன மாதிரி 1 மெகாவாட் கூட இன்னும் வரல. அப்படி உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ல போட்டாலும் டிலே ஆகுது. டிலே ஆகிற நேரத்தில் நம்ம வந்து இருள் சூழ இந்த மக்களை வச்சுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில கரண்டை வாங்கி மக்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். அதுதான் உண்மையான அரசாங்கத்தினுடைய கடமை. செய்தால் அதுல என்ன ஒரு நெருக்கடி வருகிறது என்றால், மக்களுக்கு உதவணும், மக்கள் நெருக்கடியிலிருந்து மீட்கிறது ஒரு அரசு, மக்கள் நல அரசின் கடமை. என்ன விலைனாலும் கொடுத்து வாங்கும்ன்றீங்க. ஆனா கொடுத்து வாங்குவதற்கான பணம் நீங்க வந்து 14 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கி 5 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் நீங்க விற்கும் போது மின்சார வாரியம் திவாலாகும். அதை இழப்பை ஈடு செய்யக்கூடிய நிதி நிலைமை தமிழகத்துக்கு இருக்கா? வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. இப்ப அதனாலதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இப்போ ஒரு 45,000 கோடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து மின் உற்பத்திக்குனே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணம் வந்துச்சுன்னா மின் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனை வராது. இல்ல அப்புறம் நீங்க இன்னொரு பேசிக்கா ஒண்ணு நினைங்க, இந்த தனியார்கள் உற்பத்தி செய்யறாங்கல்ல இந்த கரண்ட், இதெல்லாம் அவன் எங்கே கொடுத்தா முடியும்? அவனும் கன்சியூம் பண்ண முடியாது, அரசாங்கத்துக்கு தான் கொடுத்தாகணும். வேணா விலைகள் குறையும். இன்னைக்கு 13 ரூபா கொடுக்கறது, 12 ரூபா கொடுக்கறது, 5 ரூபா கொடுக்கறது, விலை வேண்டுமானால் குறையலாமே தவிர அவன் தனிப்பட்ட முறையில உற்பத்தி செய்யக்கூடிய கரண்ட் யாருக்கு கொடுக்க முடியும்? அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஆபரேஷனல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இதை தான் சொல்ல வருது. அதாவது 12-15 ரூபாய்க்கு விற்பீங்க, எப்படிங்க இந்த மேட்ச் பண்ணுவீங்க? திவால் ஆகணும், வழி இல்லை, திவால் ஆகட்டும், கடன் வாங்குறான்னு பேசினா இதுவும் ஆபரேஷனல் மிஸ்மேனேஜ்மெண்ட். உங்களுடைய நேயர்கள் சொல்லும் பொழுது 30% மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நேஷனல் கிரிட் இது பண்ணாங்க. இப்ப சவுத் இந்தியா கூட என்னைக்காச்சு சவுத் இந்தியன் கிரிட் கூட வந்துருச்சு. இது மத்திய அரசாங்கத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து இந்த அதாவது ஒன் நேஷன் ஒன் கிரிட் ஒன் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு திட்டத்துல எல்லாத்தையும் இணைக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் அப்பவே பழைய 90களிலே திட்டம் தீட்டப்பட்டது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா சூரிய மின்சக்தி அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நேஷனல் எனர்ஜி பாலிசி எவால்வ் பண்ணணும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு செயல் திட்டம் கொண்டு வர முடியும். போது மாநிலங்களே இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. மாநில பட்டியல் பொது பட்டியல் மத்திய அரசாங்கம் உதவ வேண்டும். மத்திய அரசாங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. இல்ல என்டிபி இப்ப இங்க வல்லூர்ல பாத்தீங்கன்னா என்டிபிசியோட ஜாயிண்ட் வெஞ்சர் தானே அது. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் சரி, என்டிபிசி ஜாயிண்ட் வெஞ்சர் தான் வல்லூர் போயிட்டு இருக்குது. அதனால இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா நீங்க வந்து இந்த மின்சார பற்றாக்குறை தீர்க்கவே முடியாதுங்க. இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். அரசை பொறுத்தவரை இங்க இந்த மின் பற்றாக்குறை, இவ்வளவு பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து அரசினுடைய கொள்கை ஒன்று. அதாவது 96 காலகட்டங்களில் இதற்கான தனியார் மயம், தாராளமயம், உலகமயமாக்கல் நடைமுறைப்படுத்தப்பட்ட வகையில் மின்சாரத்தை தனியார்களும் செய்யலாம்னு சொல்லி தொடங்கினுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு காரணமா பார்க்கிறோம். இன்னும் கூட என்ன பார்க்கிறோம், ஒரே ஒரு இந்த இவ்வளவு நெருக்கடிக்கான காரணம் பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா சொல்லக்கூடிய இந்த 4 நிறுவனம், சாம்பல்பட்டி இதுங்கிற டாட்டாவுது, மதுரை பவருங்கிறது சிவரெட்டி, இது பிள்ளை பெருமானங்கிறது அப்போலா ரெட்டி அவர்களது, ஜிஎம்ஆர்ங்கிறது ஜிஎம்ஆர் ராவுது. இப்படி தனியார்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதைத்தான் ஆளுகின்ற அரசுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் 20% பேர் திமுகவும் காரணம் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்குன்னு சொல்றாங்க. உங்க பதில் என்ன? அதாவது 80% பேர் திமுக இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்கிறது தான். மொத்த மக்கள் 100 பேர்ல 20 பேர் தெரியாம சொல்லியிருக்காங்க. மிச்சம் 80 பேர் திமுக அதுக்கு காரணம் இல்லைங்கிறத ஏத்துக்கிட்டாங்கிறதா அது நடங்கலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல